நே மாத்தா செல்வி, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேனே. ஆமா, எங்க மதனி அக்கானா? ரேஷன் கடை வரைக்கும் போயிருக்குமா? ஒன்றும் இல்லை, அவருக்கு ஏதோ பணம் தேவையாமா, திடீர்னு விசேஷம் வைக்கணும்ட்டாப்ல. அது இந்த மாதம் கடைசியிலே வைக்கணும்ட்டாப்லண்ணே. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அப்படின்னா தான் நீ தயாராக முடியும். அதான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். உனக்கே தெரியுமில்லடா, மதினிக்கு திடீர்னு ஆப்ரேஷன், ஊருப்பட்ட காசு செலவழிஞ்சு போச்சு. அவனோட படிப்பை பாதிலே நிப்பாட்டிட்டான்டா. என்னாலும் முடியலடா. இந்த டயத்தில் நீ விசேஷம் வைக்கிறதே எப்படி நான் சபையில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. என்ன தாய் இது? 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, 3 லட்ச ரூபா அவருக்கு செஞ்சால் போதும். மீத 2 லட்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு மருமகனை படிக்க வை நீயே. அவன் படிப்பை ஏன் நிப்பாட்டுற நீயே? இதெல்லாம் தப்பு இல்லையாத்தா? நே, சின்ன வயசுலேருந்து தாயும் இல்லை தகப்பனும் இல்லைண்ணே. தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து செஞ்சு ஒரு நல்ல மனுஷனை கட்டி கொடுத்துருக்க. ஏன் அண்ணே சபையில் தலைவனியை நான் விட்டுருவேனா? இங்கே பாரு, கண்டதை நீ நினச்சிட்டு தெரியாத. சாயந்தரம் பத்திரிக்கை கொடுக்க வருவார், சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு கெத்தா செய்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விடு. அது இதுன்னு சொல்லிட்டு தெரியாத. இவர் உன் தங்கச்சி நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. சரி, நான் போயிட்டு வரேன், சாயந்தரம் வரேன். சரிம்மா. கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் தாயின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நிரூபிச்சிட்ட தாயி.